நம்ம ஏற்கனவே டைமென்ஷன் டாப்பிக்கில் பேசிக்லேருந்து மிக்சிங் த கான்செப்ட் வரைக்கும் நம்ம வந்து 5 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போது அதை முடிச்சுட்டு இப்போது நம்ம எரர் டாபிக் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு லெவல் பேசிக் லெவல்லேருந்து ஆரம்பிக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே கமெண்ட்ஸில் வந்து 2-3 முறை கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா சாப்டருக்குமே போடுவீங்களா அப்படின்னு சில பேர் கேட்டிருங்க. சில பேர் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே போடுவீங்களா அப்படின்னு கேட்டிங்க. கண்டிப்பாக இதில் வந்து ஃபிசிக்ஸ் இருக்க எல்லா சாப்டரும் போடுவோம், எல்லா சப்ஜெக்ட்டும் போடுவோம். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே வந்து 2 செப்டம்பர் அன்னைக்கு ஒரு சீரீஸ் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதை பற்றி இது வரைக்கும் ஒன்றுமே சொல்லலை. சீக்கிரத்தில் அதை பற்றின ஒரு வீடியோ வரும். கண்டிப்பாக நீங்கள் கேட்ட மாதிரி பிகினர்ஸு சரி, மார்க்கு வந்து நான் கிட்ட போயிடுறேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் மார்க் வாங்க முடியாதவங்களுக்கும் சரி, எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி தான் அந்த சீரீஸ் இருக்கும். அந்த சீரீஸ் வந்து கூட சீக்கிரத்தில் லான்ச் பண்ணிடுவோம். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன், அப்புறம் இந்த வீடியோ வந்து பிகினர் பார்க்கலாமா அப்படிலாம் கேட்குறீங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். இதெல்லாம் பேசிக் கொஸ்டின்ஸ் தான். நீங்கள் வந்து மார்க் வரலான்னு சொல்கிறது வந்து நீங்கள் கஷ்டமான கொஸ்டின் ஆரம்பிப்பீங்க. அப்படி கிடையாது. இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் புரியலனாலுமே 2-3 தடவை பார்த்தா உங்களுக்குமே புரிஞ்சிடும். வாங்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெஷர்ட் வேல்யூ அண்ட் ட்ரூ வேல்யூ இஸ் கால்டு அப்படின்னு என்னென்னு கேட்குறாங்க. அதாவது இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட வெயிட் வந்து 50 kg இருக்கீங்க. இப்போது வந்து நீங்கள் வந்து ஒரு மிஷினில் வந்து ஏறி நிற்கிறீங்க. அது 49ன்னு காட்டுது. அப்போது இப்போ எரர் வந்து என்ன, 1 கிலோ வந்து தப்பாக காமிக்குது. இது வந்து எரர். அப்போ வந்து உண்மையான வேல்யூ 50, மிஷின் காமிக்கிற வேல்யூ வந்து 49. அப்போ ட்ரூ வேல்யூ வந்து 50, மிஷின் காமிக்கிறது 49. இது ட்ரூ வேல்யூ, இது மெஷர் வேல்யூ. இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து என்னென்னா எரர். சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. அடுத்து, விச் டைப் ஆஃப் எரர் அக்யூஸ் டியூ டு ஃபால்ட்டி இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது நீங்கள் வந்து 50 கிலோ தான், ஆனால் மிஷின் வந்து ரிப்பேர், அதனால் 49 கிலோன்னு காமிக்குது. இப்போ இன்னொருத்தவர் இருக்கார், அவர் வந்து 75 kg, அவர் ஏறி நின்னாலும் 74ன்னு காமிக்குது. அப்போது நீங்கள் ஏறினா மட்டும் அது தப்பாக காமிக்குது, அது யார் ஏறினாலும் அது தப்பாக தான் காமிக்குது. அப்போது அது வந்து உங்கள் மேலே வந்து தப்பு கிடையாது. ஃபால்ட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே தப்பு அப்படின்னு கொடுத்துட்டாலே நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் எரருக்கு போயிடணும். இந்த 4 ஆப்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் எரர் இருக்கா? இல்லை. அப்போ நம்ம வந்து நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு அப்படி கிடையாது. சிஸ்டமேட்டிக் எரருமே இன்ஸ்ட்ருமெண்ட் தப்புனால தான் வரும். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், சிஸ்டமேட்டிக் எரர். அடுத்து, விச் எரர் இஸ் அன்பிரடிக்டபிள் அண்ட் இர்ரெகுலர். அதாவது இப்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு இது இருக்குது, ஆர்ச்சரி இருக்குது. நீங்கள் வந்து இங்கே சென்டரில் எய்ம் பண்ணுறீங்க. இப்போ வந்து உங்களோட பவ் வந்து இப்போ நீங்கள் வந்து எய்ம் பண்ணுறீங்க, ஆனால் அந்த பவ்வில் பிரச்சனை இல்லை, இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த ஆர்ச்சும் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் கரெக்டாக பவ்வை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் டக்குன்னு வந்து சடனாக ஒரு விண்டு அடித்து காற்று அடிச்சிருச்சுன்னா அது அங்கிட்ட போயிடும். அப்போது வந்து உங்கள் மேலேயும் தப்பு இல்லை, இன்ஸ்ட்ருமெண்ட் மேலேயும் தப்பு இல்லை. அன்பிரடிக்டபிளாக ஒரு விண்டு வந்துருச்சுனால இது நேச்சுரல் ப்ராப்ளம். இது வந்து ரேண்டம் எரர். இது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்மளை தாண்டி ஒன்று நடக்கிறது அன்பிரடிக்டபிளாக இருந்துச்சுன்னா அது ரேண்டம் எரர். அடுத்து, த ஸ்மாலஸ்ட் மெஷர்மெண்ட் தட் கேன் மேட் பை அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் கால்டு. அப்படின்னா என்னென்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு 15 மீட்டர் ஸ்கேல் இருக்குது. அப்போது 0, 1 அப்படின்னு போய் 15 முடியும். அப்போ வந்து இது எல்லாமே மீட்டர்லான இருக்கும். இது எதுவுமே இப்போ 0லேருந்து ஆரம்பிக்கிறப்போ 1 மீட்டர்லாம் முடியும். இப்போ வந்து நான் மீட்டர் ஸ்கேலை வச்சு நான் சென்டிமீட்டரில் வந்து மெஷர் பண்ண முடியாதுல்ல. அப்போ ஸ்மாலஸ்ட்டே வந்து என்னது, மீட்டர். அப்போது இப்போ இந்த 15 மீட்டரை வச்சு எனக்கு 0.15 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணுங்கன்னா முடியுமா? முடியாது. அப்போ ஸ்மாலஸ்ட்டே வந்து என்னென்னா நமக்கு மீட்டர் தான். இதுதான் என்னென்னா லீஸ்ட் கவுண்ட் ஆப்ஷன். லீஸ்ட் கவுண்ட் எந்த இதில் இருக்குன்னா தேர்ட் ஆப்ஷன். அதாவது ஸ்மாலஸ்ட் மெஷர்மெண்ட் எதுவோ அதுதான் லீஸ்ட் கவுண்ட். அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த சிஸ்டமேட்டிக் எரர். என்ன சொன்னேன், சிஸ்டமேட்டிக் எரர்னாலே வந்து என்ன சொன்னேன், இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஃபாலாக இருக்கணும். இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே தப்பு இருந்தால் அது கண்டிப்பாக சிஸ்டமேட்டிக் எரர். அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபால் வந்து இங்கே ஃப்ளக்சுவேஷன் டியூ டு ஏர், இது இன்ஸ்ட்ருமெண்ட் எரராக கிடையாது. மிஸ்டேக் இன் அப்சர்வேஷன், ஒன்று நம்ம மிஸ்டேக் பண்ணியிருப்போம், இல்லைனா இன்ஸ்ட்ருமெண்ட் மிஸ்டேக் ஆகிருக்கும்.
அதனால் வந்து இது இன்ஸ்ட்ருமெண்ட் எரரில் இது வராது. இன்னும் வைப்ரேஷன் டூரிங் அன் எக்ஸ்பெரிமெண்ட் இதுவுமே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வராது. 0 எரர் இன் வெர்னியல் கேலிப்பர் இதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட் எரர். அதாவது 0 எரர்னால் என்னென்னா, இப்போ அதே 15 மீட்டர் ஸ்கேலை நீங்கள் எடுத்துக்கோங்க. 15 மீட்டர் நீங்கள் ஸ்கேல் எடுத்துக்கிங்கன்னா 0, 1 இங்கே 15 முடியுமா? இப்போது இங்கே இடத்துல 0வே இல்லை. இது மீட்டர் ஸ்கேலே 1லேருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ 1, 5, 15ன்னு அப்படியே போயிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 5 சென்டிமீட்டரை வந்து மெஷர் பண்ணுறீங்கன்னா கரெக்டான இந்த 0லேருந்து ஆரம்பிக்கிற ஸ்கேலில் மெஷர் பண்ணிங்கன்னா 5 சென்டிமீட்டர்னு காமிக்கும். இப்போ இதுவே இந்த ஸ்கேலில் நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா 6 சென்டிமீட்டர் தானே காமிக்கும். அப்போ 0ன்றதே ஒன்று இல்லையே. அப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த 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 5 சென்டிமீட்டரில் 10, 12 எதை மெஷர் பண்ணாலும் 1 சென்டிமீட்டர் அதிகமாக தான் காமிக்கும். அப்போது இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தப்பு. அப்போ வந்து 0 எரர் தான் வந்து சிஸ்டமேட்டிக் எரர். அப்போ கரெக்டான ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ரேண்டம் எரர். ரேண்டம் எரர்னால் என்ன சொன்னால் அன்பிரடிக்டபுளாக நடக்கிறது தான் ரேண்டம் எரர். இப்போ வந்து 0 ஷிஃப்ட் இன் ஸ்க்ரூ கேஜ் வந்து அன்பிரடிக்டபுளாக நடக்கிறதா? கிடையாது. அது ஏற்கனவே அது அப்படி தான் இருக்கும். டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன் டூரிங் எக்ஸ்பெரிமெண்ட் இது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. இது நமக்கே தெரியாமல் அன்பிரடிக்டபுளாக நடக்கிறது. இப்போ சடனாக வந்து நம்ம வெளியே போகலான்னு நினச்சிருப்போம், டக்குன்னு மழை வந்துருக்கும். அது நமக்கு வந்து அது நம்ம தப்பு கிடையாது. அப்போ அன்பிரடிக்டபிள் சேஞ்சஸ் எல்லாமே ரேண்டம் எரர். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரெடியூஸ்டு பை ரிப்பீட்டிங் அன் எக்ஸ்பெரிமெண்ட் மெனி டைம்ஸ். இப்போ வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை தொடர்ந்து பல தடவை செய்கிறனால எந்த எரர் குறைக்கப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. சிஸ்டமேட்டிக் எரர் குறைக்கப்படுமான்னு கேட்டால் கிடையாது. சிஸ்டமேட்டிக் எரரும் சரி, இன்ஸ்ட்ருமெண்டல் எரரும் சரி, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் மாற்றுற வரைக்குமே நம்மளால் கரெக்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து அந்த 15 மீட்டர் ஸ்கேலை நீங்கள் மாற்றினா தான் நீங்கள் வந்து வேறு எரர் அந்த எரரை தவிர்க்க முடியுமே தவிர நீங்கள் வந்து நான் 10 தடவை மெஷர் பண்ணி ஆவரேஜ் எடுக்கிறேன்னு சொன்னாலும் அந்த எரர் தப்பாகாது. இப்போ வந்து ரேண்டம் எரர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை குறைக்கலாம். லீஸ்ட் கவுண்ட் எரரை குறைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதான் சொன்னேன்ல, ஸ்மாலஸ்ட் மெஷர்மெண்ட்டே இப்போ வந்து 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் நீங்கள் வந்து எடுத்துட்டிங்கன்னா 0, 5, 10, 15 மீட்டர் அப்படின்னு முடியுதுன்னா நீங்கள் இங்கே சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணால் நீங்கள் ஸ்கேலையே மாற்றணும். அப்போ இந்த ஸ்கேல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லே ஆகாது. அதே மாதிரி தான் கிராஸ் எரர்ன்றது நம்ம ஹியூமன் எரர். இப்போ வந்து அதையும் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரேண்டம் எரரை மட்டும்தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் பண்ணால் நம்ம சரி பண்ணலாம். எப்படின்னா, இப்போ வந்து ஒரு நமக்கே தெரியாமல் ஒரு எரர் நடக்குது. இப்போ வந்து ஒரு மெஷர் பண்ணுறோம். நீங்கள் வந்து வெயிட் ஸ்கேலில் வந்து நிற்கிறீங்க. உங்கள் வெயிட் வந்து 50 kg. அது வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, டெம்பரேச்சர் அதிகமோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைனால வந்து அது 49 காமிக்குதுன்னு வைங்களேன். நீங்கள் திருப்பி அது இன்னொரு தடவை 48, இன்னொரு தடவை 51 காமிக்குது, இன்னொரு தடவை வந்து 47.5ன்னு காமிக்குதுன்னா நீங்கள் திருப்பி பண்ணி ஒரு ஆவரேஜ் எடுத்திங்கன்னா ரேண்டம் எரர் கம்மி பண்ணிடலாம். அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து பி. 8th கொஸ்டின், ப்ரிசிஷன் ரெஃபர்ஸ் டு. அதாவது நமக்கு 2 விஷயம் தெரியணும். ப்ரிசிஷன்னா என்ன, அதே மாதிரி அக்யூரசி. இதுக்கு ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாலே போதும் எது கரெக்டுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அக்யூரசினா இப்போ வந்து அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. 50 கிலோன்றது உங்களோட வெயிட்டு. இப்போ ஒரு மிஷின் வந்து 49, 51, 48.5 இந்த மாதிரி ட்ரூ வேல்யூ 50ன்ற ட்ரூ வேல்யூக்கு க்ளோஸாக போச்சுன்னா அது அக்யூரசி. இல்லை அந்த மிஷின் சம்மந்தமே இல்லாமல் 38.5, 38.4, 38.49 இப்படி காமிச்சிச்சுன்னா அந்த மிஷின் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் கேட்கலாம், என்ன சார் நான் சொன்ன 50 kgக்கும் இந்த 3 வேலைக்கும் சம்மந்தமே இல்லை. சம்மந்தம் இல்லை தான், ஆனால் அந்த 3 வேலையும் பாருங்களேன், 38.5, 38.4, 38.4 எவ்வளோ க்ளோஸாக இருக்கும் அந்த மிஷின். அப்போ அந்த எக்ஸாக்ட் ஒரே வேலையை மறுபடியும் காமிச்சா அது ப்ரிசைஷன். உண்மையான வேலைக்கு க்ளோஸாக போச்சுன்னா அது ட்ரூ வேல்யூ. அப்போது வந்து ப்ரிசிஷன்னா என்ன, த க்ளோஸ்னஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் வித் ஈச் அதர். இது வந்து பாதி கரெக்டு. என்ன கரெக்ட்னா க்ளோஸ்னஸ் ரிப்பீட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது 3 தடவையும் ஒரே மாதிரி காமிக்கணும், ஒரு தடவை மட்டும் ஒரே மாதிரி காமிக்கக்கூடாது. அப்போ க்ளோஸ்னஸ் ஆஃப் ரிப்பீட்டட் மெஷர்மெண்ட் வித் ஈச் அதர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், அக்யூரசி ரெஃபர்ஸ் டு. போன கொஸ்டினில் என்ன பார்த்தோம், அக்யூரசின்னு என்ன சொன்னோம், உண்மையான வேல்யூக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கணும் தான், அதுதான் வந்து அக்யூரசி. அப்போ அக்யூரசி ரெஃபர்ஸ் டு ஏ க்ளோஸ்னஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் வித் ஈச் அதர் தப்பு, ஏ க்ளோஸ்னஸ் டு ட்ரூ வேல்யூ, இதுதான் கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் அக்யூரசினா என்ன, ப்ரெசிஷன்னா என்னன்னு. அடுத்த கொஸ்டின்,
த எரர் தட் ரிமைன் கான்ஸ்டன்ட் ஃபார் கிவன் இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இந்த எரர் கடைசி வரைக்கும் இருந்துச்சுன்னா என்ன? இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் இருக்கா? இல்லை. அப்போ சிஸ்டமேட்டிக் எரர். அதாவது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து மாற்றினா தான் போகும். அந்த 15 மீட்டர் ஸ்கேல் வந்து 0, 5, 15 0 எரர், 0வே இல்லை, 1லேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்கேலில் 10 தடவை மெஷர் பண்ணாலும் அதேவே தப்பாக தான் காமிக்கும். வேறு மெட்டீரியலில் மெஷர் பண்ணாலும் தப்பாக தான் காமிக்கும். அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்கேலையே மாற்றணும். அப்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கான்ஸ்டன்ட்டாக இருந்துச்சுன்னா சிஸ்டமேட்டிக் எரர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். த ட்ரூ வேல்யூ ஆஃப் குவான்டிட்டி இஸ். ட்ரூ வேல்யூ ஆஃப் குவான்டிட்டி இஸ் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம பார்த்தோமே, அந்த நீங்கள் வந்து 50 kg நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, இப்போது வெயிட் வந்து 49 kg அப்படின்னா இது 49 எக்ஸாக்ட் வேல்யூவா? கிடையாது. இப்போ ட்ரூ வேல்யூன்னு ஒன்று இருக்குது. அந்த ட்ரூ வேல்யூவை வந்து நம்ம எப்படிப்பட்ட எவ்வளோ அட்வான்ஸாக கண்டுபிடிச்சாலுமே ட்ரூ வேல்யூவை வந்து நம்மளால் சில விஷயங்கள்னால கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ நம்ம வந்து இப்போ நம்மளோட வெயிட் வந்து இப்போ 50 இருந்தாலும் 100 இருந்தாலும் அது மிஷின் மெஷர் பண்ணுறது தான். அது ட்ரூ வேல்யூன்னு வந்து என்றைக்குமே வந்து கிடையாது. ட்ரூ வேல்யூ வந்து நமக்கு உண்மையாலுமே எப்போவுமே தெரியாது. அப்போது ட்ரூ வேல்யூ ஆஃப் குவான்டிட்டி வந்து அன்னோன் எக்ஸாக்ட் வேல்யூ. இப்போ வந்து உண்மையான ட்ரூ வேல்யூ என்னன்னு அது இப்போ வரைக்கும் நம்ம யாருக்குமே தெரியாது. நம்ம வந்து நம்மளாம் வந்து ஒரு வெயிட் போட்டு நம்மளோட இதுக்கு பார்த்துக்கிறோமே தவிர அது உண்மையான வேல்யூ கிடையாது. அதாவது கொஞ்சம் மிஸ் ஆகும், ஒரு லிட்டில் பிட் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் எரர் கேன் பி கரெக்டட் பை ப்ராப்பர் கேலிப்ரேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தப்புனாலே நம்ம யோசிக்காமல் ஒரு ரெண்டு ஆப்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் எரர் இருக்கான்னு பார்க்கணும். இல்லையா சிஸ்டமேட்டிக் எரர் போய்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அடுத்து 13 கொஸ்டின், விச் டைப் ஆஃப் எரர் இஸ் காஸ்ட் பை இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அப்சர்வர். அதாவது ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்னால் வர எரர் வந்து என்ன? இன்ஸ்ட்ருமெண்ட் எரர் வருமா? வராது. சிஸ்டமேட்டிக் எரர் வருமா? வராது. இது ரெண்டுமே இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பிரச்சனையாக இருந்தால் மட்டும்தான் வரும். ரேண்டம் எரர் வந்து இப்போ நம்ம நாளைக்கு வெளியே போகிறோம், மழை வருமானு கேட்டால் தெரியாது, வெயில் அடிக்குமான்னு கேட்டால் தெரியாது. அது வந்து எத்தனை வருஷம் 50 வருஷம் வாழ்கிறவங்களுக்கும் அப்படி தான், நேற்று பிறந்தவங்களுக்கும் அப்படி தான். அப்போது இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா பர்சனல் எரர். சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு கோச் ஒருத்தர் இருக்கார், அத்லெட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்கிறாரு. அத்லெட் வந்து நமக்காக வந்து அவர் வந்து ட்ரெயின் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு தெரியும் இத்தனை செகண்டில் ஓடணும், இத்தனை செகண்டில் ஓடினா ஜெயிக்க முடியும்னு சொன்னால் அவர் ட்ரெயின் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இல்லை ரன்னிங்னா என்னன்னே தெரியாதவர் வந்து ட்ரெயின் பண்ணால் இந்த செகண்டும் அவருக்கு என்னன்னு தெரியாது, எப்படி ட்ரெயின் பண்ணணும்னு தெரியாது. அப்போது இது வந்து என்னென்னா பர்சனல் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாலே ஹியூமன் எரர் தான், பர்சனல் எரர். அடுத்து 14th கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெடியூசஸ் ரேண்டம் எரர். எது வந்து ரேண்டம் எரரை குறைக்கும் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிப்பீட்டடாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்ம ரிப்பீட்டடாக மெஷர் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதுக்கு ஆவரேஜ் போட்டால் தான் வந்து அதை குறைக்க முடியும், இல்லைனா கொஞ்சம் கஷ்டம்தான். அது எப்படின்னா, இப்போ ஒரு 10 தடவை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 10ஐயும் கூட்டி 10ஆல் டிவைட் பண்ணால் வேணால் கொஞ்சம் குறைக்கலாம். இதுக்கு ஆப்ஷன் என்ன, ஆன்சர் என்ன? டேக்கிங் ஆவரேஜ் இஸ் ரிப்பீட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், அப்சல்யூட் எரர் இஸ் ஆல்வேஸ் எக்ஸ்பிரஸ்டு வித். அதாவது என்னென்னா அப்சல்யூட் எரரோட ஃபார்முலா என்ன? ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர் வேல்யூ. அதாவது அந்த மிஷின் வந்து 50 கிலோவை, அது உண்மையான வேல்யூ. இப்போ மிஷின் வந்து 49 கிலோ தான் காமிக்குது அப்படின்னா 1 கிலோ வந்து எரர். இதுதான் வந்து ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர் வேல்யூ தான் அப்சல்யூட் எரர். இப்போ அது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நோ யூனிட், சேம் யூனிட், பர்சன்டேஜ் ஃபார்ம் ஒன்லி சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். அதாவது இப்போ வந்து இந்த அப்சல்யூட் எரர் வந்து ட்ரூ வேல்யூ வந்து 50 கிலோ. இப்போ நம்ம சம்மந்தமே இல்லாமல் வந்து என்னோடய ஹைட்டு வந்து 5.5 மீட்டர் இருக்குது, அதை மைனஸ் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லணும்னா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து நான் கடையில் போய் 5 கிலோ சர்க்கரை வாங்கினேன், ஆனால் அதுக்கு 200 ml வந்து எண்ணெயை மைனஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அதாவது சேம் யூனிட்டில் இருந்தால் மட்டும்தான் எரரை வந்து மைனஸ் பண்ண முடியும். அதாவது அப்சல்யூட் எரர் நான் சொல்கிறேன். ரிலேட்டிவ் எரரை வந்து நம்ம டிவைட் பண்ணலாம், அதுக்கு வந்து நம்ம சேம் யூனிட் இருக்குன்னு அவசியம் கிடையாது. அப்சல்யூட் எரருக்கு வந்து சேம் யூனிட் மட்டும்தான். அதாவது மீட்டர் தான் ஆட் பண்ண முடியும், மீட்டர் தான் சப்ராக்ட் பண்ண முடியும், கேஜி மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். இந்த மாதிரி சேம் குவான்டிட்டி மட்டும்தான் ஆட் சப்ராக்ஷன் பண்ண முடியும். ரிலேட்டிவ் எரர் வந்து நம்ம வந்து டிவிஷன் பண்ணுறதுனால அது வந்து ஃப்ராக்ஷனல் மெத்தடில் வரனால அதுக்கு வந்து சேம் குவான்டிட்டி வராது.
அப்போ வந்து அப்சல்யூட் எரருக்கு வந்து என்ன, சேம் யூனிட் மெஷர்மெண்ட், அதாவது 50 கிலோ மைனஸ் 49 கிலோ, 10 மீட்டர் மைனஸ் 5 மீட்டர், அந்த மாதிரி சேம் யூனிட் இருக்க மட்டும்தான் நம்ம வந்து பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின், ரிலேட்டிவ் எரர் டிஃபரண்ட் ஆன்சர்ஸ். இப்போ தான் பார்த்தோம் ரிலேட்டிவ் எரர்னா ஃப்ராக்ஷனல் ஃபார்முலா இருக்கணும். ரிலேட்டிவ் எரரோட ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ரிலேட்டிவ் எரரோட ஃபார்முலா என்ன, அப்சல்யூட் எரர் டிவைடட் பை ட்ரூ வேல்யூ. அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது, எரர் டிவைட் பை ட்ரூ வேல்யூ. ஆப்ஷன் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருவாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், 17th கொஸ்டின், விச் டைப் ஆஃப் எரர் காஸ்டு பை டிஃபெக்டிவ் ஸ்கேல் கிரேடியன்ட். அதாவது மறுபடியும் சொல்கிறேன், ஸ்கேலில் பிரச்சனைன்ட்டாங்க. ஸ்கேலில் பிரச்சனைன்றனால யோசிக்காமல் நம்ம போயிடணும், இன்ஸ்ட்ருமெண்டல் எரர், அவ்வளோதான். அடுத்து லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான். அதாவது ஸ்மாலஸ்ட் மெஷர்மெண்ட் தான் லீஸ்ட் கவுண்ட். அது எதை டிபெண்ட் பண்ணி வந்துருக்குன்னா மெயின் ஸ்கேல் அண்ட் வெர்னியர் ஸ்கேல். அப்படின்னா என்னென்னா, இப்போ அந்த 15 மீட்டர் நீங்கள் ஸ்கேல் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ 0 ஆரம்பிக்குது, இது 0 மீட்டர், இது 1 மீட்டர், இது வந்து மெயின் ஸ்கேல். வெர்னியர் ஸ்கேல்னால் என்னென்னா, இந்த 0க்கும் இடையில 0க்கும் 1க்கும் 100 சென்டிமீட்டர் இருக்கும்ல, அதுதான் வெர்னியர் ஸ்கேல். அப்போ நம்ம வந்து இப்போ நம்ம மீட்டர் ஸ்கேலில் அளக்கிறப்ப வெர்னியர் ஸ்கேல்லாம் பார்க்க மாட்டோம், மீட்டர் ஸ்கேல்லாம் பார்ப்போம். ஆனால் வந்து லீஸ்ட் கவுண்ட் என்ன, த டிவிஷன் ஆஃப் வெர்னியர் ஸ்கேலும் மெயின் ஸ்கேலும் தான் லீஸ்ட் கவுண்ட். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், விச் எரர் இஸ் இன்ட்ரடியூஸ் when an experiment is affected by temperature, humidity or wind. இது வந்து கொஞ்சம் குழப்பற கொஸ்டின். நம்ம எல்லாருமே நினைப்போம் இது வரைக்கும் அன்ஃப்ளக்சுவேஷன் நமக்கு தெரியல, அன்பிரடிக்டபுளாக இருக்குது அப்படின்னா நம்ம ரேண்டம் எரர் தான் போவோம். இது டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, விண்டு. ஆனால் அன்பிரடிக்டபிள் இவங்க எந்த இடத்துலையுமே அவங்க கொடுக்கவே இல்லை. அப்போது இப்போ வந்து ஒரு ஹீட்டான ரூம் இருக்குது அப்படின்னா, இப்போ தெர்மாமீட்டரை நீங்கள் வச்சிங்கன்னா அது இருக்கிற வேலையோட இந்த ஹீட்னால கொஞ்சம் அதிகமாக தான் காமிக்கும். அப்போது அது நீங்கள் எத்தனை தடவை பண்ணாலும் அதே தான். அப்போ நீங்கள் மெனி டைம்ஸ் பண்ணால் கொஞ்சம் குறையணும்ல, ரேண்டம் எரர்னால் அது ரேண்டம் எரர் இந்த எரர் குறையாது. நீங்கள் அந்த ரூம்லேருந்து வெளியே வந்து நார்மலான ரூமுக்கு போனால் மட்டும்தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நல்லா வேலை செய்யும். அப்போ அந்த ரூமில் இருக்க வரைக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அஃபெக்ட் ஆகிருக்கும். அப்போ இந்த எரர் வந்து சிஸ்டமேட்டிக் எரர், இன்ஸ்ட்ருமெண்ட் எரர் இருக்கிற. இன்ஸ்ட்ருமெண்ட் எரர்னால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து ஆல்ரெடி தப்பு இருக்கணும். சிஸ்டமேட்டிக் எரர்னால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்னால அஃபெக்ட் ஆகிருக்கணும். அப்போ எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, விண்டர்னால அஃபெக்ட் ஆகிருக்கலாம். அதனால் இது சிஸ்டமேட்டிக் எரர். ரேண்டம் எரர் வந்து வராது, ஏன்னா இது அன்பிரடிக்டபுளாக நடக்கிறது. இது நமக்கு தெரிஞ்சே தான் நடக்குது. இப்போ நமக்கு வந்து சில நேரம் இந்த ரூமில் இருந்து வெளியே போனால் கண்டிப்பாக வந்து இந்த எரர் விழுகாது. இப்போ நம்ம வந்து வெளியே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துகிறோம், திடீர்னு மழை வந்துருச்சுன்னா அது வந்து ரேண்டம் எரர், அன்பிரடிக்டபிள் நடக்கிறது. இங்கே அன்பிரடிக்டபிள்னே அவங்க கொடுக்கல. அப்போ இது வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் வந்து அந்த எரரில் வந்து மிஸ்டேக் இருக்கிறது. சிஸ்டமேட்டிக் எரர்னால் எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, விண்டுனால ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பாதிச்சுன்னா சிஸ்டமேட்டிக் எரர். அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் எரர். 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எதில் வந்து எரர் இருக்காது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஸ்பீட் ஆஃப் லைட், பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், அவகேட்ரோ நம்பர், இதெல்லாம் வந்து நீங்கள் நம்ம 3 ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரிமெண்ட் கண்டக்ட் பண்ணி தான் இந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூலாம் கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், எந்த ஒரு வேல்யூவும் எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் ட்ரூ வேல்யூவை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, அது ட்ரூ வேல்யூவே கொடுக்காது. அப்போ இதுலேயுமே எரர் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக எரர் இருக்கும், அது நமக்கும் தெரியும். நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு வேல்யூ எடுத்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது எரர் ஃப்ரீ வந்து எதுனா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இன் கிளாஸ். நான் ஒரு கிளாஸில் வந்து 50 பேர் இருக்காங்க, நான் ஈஸியாக எண்ணிடலாம், அது எரரில் இருக்காது. ஆனால் இது 3மே எரரில் இருக்கும், ஏன்னா 3மே எக்ஸ்பீரியன்ஸ்னால வந்தது. அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் செகண்ட் லெவல் எரர் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோ சீக்கிரத்தில் வந்துடும், அதையும் பார்த்துருங்க.